முதல்வர் விஜய்க்கு வணக்கம். விசில் ப்ளோயர்னு கூடிய ஒரு கான்செப்டை கையில் எடுத்து மக்கள் எல்லாருமே எந்தெந்த துறைகளில் தவறு நடக்குது சரி செய்யலாம்னு கூடிய ஒரு உந்துதலுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம். விசில் ப்ளோயர் அப்படின்னா என்னென்னா, இந்த விக்கிலீக்ஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க ஃபாரினில். விக்கிலீக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்காங்க, ஏமாத்திருக்காங்கன்னு கூடிய ஒரு பெரிய பத்திரிகை அறிக்கை. டெஹல்கான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரின் ஏஜென்சிக்கான ஒரு மீடியா வந்து செயல்பட்டுச்சு, டெஹல்கா. இப்போது இது எல்லாமே மக்களுக்கு பழைய ஞாபகங்களில் உள்ளது தான். விசில் ப்ளோயர்னு கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களுடைய சின்னமான விசில்னா என்னென்னா என்ஜாய் பண்ணுறது கிடையாது, குற்றங்களையும் தவறுகளையும் விசில் அடித்து எல்லாருக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலாக மாற்றி கொண்டு வருவோம். ஒரு விசில் ப்ளோயராக நான் ஓரமாக நிற்கிறதுக்கு நானும் தயார். எதுக்காகனா, தமிழ்நாடை ஒரு வளர்ச்சியான ஒரு தேசமாக மாற்றணும்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து துடிப்போடு செயல்பட்டாங்கன்னா ஜெயிச்சிருவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து இந்த 5 வருஷத்துக்கும் தொடர்ந்து அதே ஒற்றுமையோடு இருந்தாங்கன்னா எல்லா தொழில் வளமும் வெற்றி பெறும். விசில் ப்ளோயராக இந்த இடத்துல இந்த நீர் வந்து வரல, எங்களுக்கு உடனே வேணும், ஒரு விவசாயிகள் பேசி போடுவோம். இந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இதை சந்திக்கக்கூடிய விஜய்க்கு நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் சொல்லி ஒரு விசில் ப்ளோயராக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். விசில் ப்ளோயர் அப்படின்னு கூடிய வார்த்தையே தமிழில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் விசில் ப்ளோயர். இல்லைங்க, நான் சொன்னால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, யாராவது என்னை ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு அரசன் நமக்காக நிற்கும் போது யார் என்ன சொல்ல போகிறாங்க? அரசன்கிட்ட உண்மையாக தெரிவிக்க போகிறோம். இந்த அரசன் வந்து இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செயல்முறைப்படுத்த போகிறார். இது ஃபாரினில் மிகப்பெரிய விஷயமா அமையும். ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே ஒரு ஆன்லைன் போஸ்ட்லேயே கொண்டு வந்து சரி பண்ணிடுவாங்க. அப்போது அவங்களுடைய ஒற்றுமையை நம்ம மிகப்பெரிய புரட்சியாக நம்ம வந்து கண்ணோட்டங்களை பார்த்துருக்கோம். பெண்கள் நிறைய பேர் நியூடிட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரினில். நிர்வாண புரட்சி. எதுக்காகனா, இந்த தவறு இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க. நம்ம ஊரில் ஐயோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஷாக்கட்டிவான விஷயங்களை அவங்க ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணுவாங்க. நாம் ஒவ்வொரு வினாடியுமே நம்மளுடைய கண்ட்ரியை ஃபாரின் கண்ட்ரியோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு துறைகளில் எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவோன்றதை விசில் ப்ளோயராக ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். இது தேவையா தேவையில்லாத செயலா? கண்டிப்பாக தேவையான செயல். சார், நான் ஒரு ஐடி அஃபிஷியல், நான் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஏன் இதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து பேசி போடணும்? இதை பேசி போடும் பொழுது உங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம் வெளிவருத்தப்படும். உண்மையாகவே சொல்கிறேன். பாடகி சின்மயி வந்து அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரலும் மனசில் வந்து ஒரு வருத்தமாகவும் வலியுறுத்தலோடும் இருக்குது. இதுக்கு ரியாக்ட் பண்ணவே முடியலன்ற கூடிய வருத்தத்தில் நாம் இருக்கும் பொழுது அடுத்ததாக ஒரு பாடகி ஸ்வேகதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி பேசியிருக்காங்க. அப்போ அவங்க மனசை விட்டு வலியோடு பேசக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அந்த விசில் ப்ளோயருக்கான ஆற்றல் தான். இல்லைங்க, எங்கள் வாழ்க்கையில் துன்பமே நடக்கலை, ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துச்சு, இது நான் எப்படி சொல்லுவேன், நான் இதில் சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? சமூகம் நல்லா வளரணும்னு கூடிய இடத்த நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். மலேசிய தமிழர்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க, ஆக்டிவிட்டீஸாக இருப்பாங்க, ஸ்பீட் ஆஃப் எனர்ஜியாக இருப்பாங்க. என்னலா அப்படின்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விஷயம்னா டக்குன்னு கையில் எடுத்துருவாங்க. அவங்களுடைய ஸ்பீட் எனர்ஜியை நம்ம எடுத்துப்போம். விசில் ப்ளோயர்னு ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு நம்ம இனிமேட்டு நம்மளுடைய மனமாக மைண்ட் செட்டாக இறங்கி போன அவசியம் கிடையாது. இதை போல்டாகவே எடுப்போம். இதை வெக்கப்படாமல் ஒரு துணிவோடு எழுந்து நிற்கும் போது நம்ம கண்ட்ரியே மாறி நின்றோம். லண்டன் தமிழர்கள் பாருங்கள், ரொம்ப ஆக்டிவிட்டிஸ்டாக இருப்பாங்க, பிரில்லியன்ஸாக இருப்பாங்க. நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்காங்கன்றதை மறந்துட வேணாம். அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு வீடியோவுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னன்னு சொல்ல வரேன்னா, நடக்கிற தவறுகளை மாற்றி அமைக்க நம்மளுடைய முதல்வர் விஜய் ஐயாவுக்கு சில விஷயங்கள் தெரிவிப்போம். சில விஷயங்கள் இல்லை, ஒவ்வொரு விஷயங்களும் தெரிவிப்போம். அப்போ என்ன நடக்கும்னா, மக்களுக்கும் முதல்வருக்குமான கனெக்டிவிட்டி அதிகமாக இருந்து மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதை ஈஸியாக மன்னர் தெரிஞ்சுப்பார். ஆமாம், ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மன்னர்கள் தான். அந்த காலத்தில் மன்னர்கள் மாறு வேஷம் போட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஓரமாக போய் நிற்பாங்க. மாறு வேஷத்தில் இருக்கக்கூடிய மன்னரும் தெரியாமல் நடந்துட்டு இருக்க கவலைகள் பிரச்சனைகள்லாம் மக்கள் பேசும்போது மன்னர் தெரிஞ்சுப்பாங்க, ஓ இதெல்லாம் இருக்காங்க. அப்படி மாறு வேஷம் போட்ட ஒரு மன்னரும் விசில் ப்ளோயர் தான். விசில் ப்ளோயர்னு ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம், பேசி வீடியோவை போடுவோம்.
இது தவறான்னு கேட்டால் சரி, மிக சிறந்த சரி. சார், சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ஒரு வல்லரசு தேசமாக மாறிடணும் என்ற இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போய் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் பார்க்கும்போது தெரிய வரும். அப்படியே பார்ப்போம், இந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்ட்ரி நல்லா இருக்குமே அப்படின்னு. அதை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம்னா மாறிடும், சூப்பராக மாறிடும். அறிவுத்திறனாக அறிவுபூர்வமாக மாறணும்னு நினச்சா மாறிடும். இந்த புரட்சியே அறிவுபூர்வமான ஒரு புரட்சியாக அமையட்டும். நன்றி.